விஜய் என்ற ஃபேக்டர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதாங்க இந்த இன்குபென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு ஒரு பக்கம் வந்து எதிர்வாக்குகளா போய் குமிய விடாம தடுக்கக்கூடிய ஃபேக்டரா வந்துட்டு டிவிக்கே வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா அது திமுகக்கு நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை எப்ப நெகட்டிவா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மை வாக்குகள் விஜய் மேல ட்ரஸ்ட் வச்சாங்க அப்படின்னா திமுகக்கு நெகட்டிவா போகும். ஏன்னா விஜயோட கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வாக்குகளை தான் பக்கம் எப்படியாவது இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவருக்கு இருக்கு. அப்ப இந்த சிறுபான்மை வாக்குகளாலையும் அதுலயும் குறிப்பா கிறிஸ்துவ வாக்குகள் வந்து விஜய் உடைக்கிறாரு அப்படின்னா அது திமுகக்கு பெரிய செட்பேக்கா இருக்கும். ஆனா அது நடக்குமா இன் ரியாலிட்டி தெரியல. டேட்டா இல்ல, நமக்கு தெரியல. யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க இப்ப மக்கள் வந்து என்ன கேட்டா மாத்தி சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. பட் ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். லைக் என்னதான் மக்கள் வந்து டிவிக்கு ஓட்டு போடணும் சொன்னாலும் அங்க போய் போற இடத்துல வந்து மனம் மாறலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம டிவிக்கே விடவே ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி ஃபேக்டர் வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். வாக்கு அது குறைஞ்சிருக்க மாதிரி தெரியல அந்த நேரத்துல. இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா துரையந்தரன் ஒரு படம் வருது. அந்த படத்துக்கான விமர்சனம்ங்கிற பேர்ல சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு டிவைட்லாம் நீங்க பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து பேசுறது போறதுங்கிறத கடந்து சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய பலருக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை வந்து தொடர்ச்சியாக பிஜேபி சைட்ல இருந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இது வந்து சிறுபான்மை மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது, அதாவது மத சிறுபான்மை மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அவங்க பிஜேபியை ஒருபோதும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்ப பிஜேபிய எதிர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க பலரும் வந்து திரும்ப செலக்ட் பண்றது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டெட் அகேன்ஸ்டா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா யார் இருக்காங்கிற பார்வையிலே தான் பார்ப்பாங்க. இப்ப விஜய் வந்து ஒரு புது கேண்டிடேட். இப்ப இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இவர் மேல ஒரு பார்வை வந்திருக்கும். இவர் என்னத்தை பர்ஃபார்ம் பண்ணாரு? இப்ப இவரோட அரசியல் செயல்பாடுன்னு நீங்க விஜய் கிட்ட என்ன நம்ம பார்க்க முடியும்? இல்ல எதுவுமே பொலிட்டிக்கல் ஆக்டிவாவே அவர் இல்ல. வராரு, மேடையில பேசுறாரு, போறாரு, நம்ம ஜெயிப்போங்கிறாரு, கையை காட்டுறாரு, விசில் அடிக்கிறாரு, முத்தத்தை அப்படி ஃபிளைங் கிஸ் கொடுக்குறாரு. இதுதான் நடக்குதே ஒழிய ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து நீங்க பேசியிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூக்கு ஒப்பீனியன் உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரியான ஒப்பீனியன் வருதா? இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்துச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறமே நிறைய உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியான இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் நீங்க வந்து மிதப்பக்கல அப்படியே விட்டுட்டீங்க. இது போய் கருத்து சொன்னா இந்த வாக்கு பெறுமோ, ஒரு சாதிய ஆணவ படுகொலைக்கும் கூட உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை தெரிவிக்க முடியல. அப்படியே கடந்துதான் போறீங்க. அப்ப இங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இது வந்து இவர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை. ஆரம்பத்துல ஒரு ஆர்வம் இருந்துச்சு, அந்த ஆர்வம் அடுத்து நம்பகத்தன்மையா மாறணும்ல. ஆர்வம் இருக்கு இப்போ, ஆனா நம்பகத்தன்மையாவே மாறல. விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, விஜய் வந்து என்னனாயா பண்ணுவாரு, இதுதான் பேச்சு பொருளா இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எதுவுமே பண்ணாம போற மாதிரிதான் ஒரு அதிருப்தி வந்து உருவாகிட்டே இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நியூட்ரல் வாக்காளர்கள். விஜய் ரசிகர்களாக இருக்க உங்களுக்கு வந்து அவர் வெளியில காட்சி கொடுத்தாவே கண்ணீர் விட்டு அழுகுறீங்க. சோ உங்களுக்கு அது தெரியாது. நியூட்ரலா இருக்க மக்களுக்கு விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனா கண்ணுக்கு தெரிவாங்கிறது தெரியல. ஆனா பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒரு செகண்ட்ல ஒரு விதத்துல நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எப்ப பார்த்தாலும் டிஎம்கேக்கு எதிரானவனே தன்னை காட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு வாக்குகளை வந்து நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிற பார்வை அவருக்கு இருக்கிறது புரியுது. பட் அதை நீங்க தனியா நின்றுட்டு பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிஎம்கே மேல வெறுப்புல இருக்க மக்களுடைய வாக்குகளை பிரிச்சு நீங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடுறீங்க. நாம் தமிழர் அவங்க தமிழ் தேசிய வாக்குகள், அதுவும் திமுக வெறுப்பு வாக்குகள் அவங்க கிட்டே இருக்கு. அவங்களும் ஒரு அந்த திமுக வெறுப்பு வாக்குகளை ஒரு பக்கம் பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. இதனால திமுகவோட வெறுப்பு வாக்குகள் ஏடிஎம்கேக்கு போகுமாங்கிறது போகும் அவங்களுக்கும். பட் அது எந்த அளவுக்கு போகுங்கிறது நமக்கு தெரியல. சரியா? திமுக எதிர்ப்பு வாக்குகள், இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களோட வாக்குகள். இப்ப சிறுபான்மை வாக்குகளும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால ஏடிஎம்கே இழந்துருச்சு. இப்ப சிறுபான்மை வாக்குகளும் ஏடிஎம்கே பக்கம் போகாது. திமுகவுடைய வெறுப்பு வாக்குகள்னாச்சும் அவங்க பக்கம் வருமானு பார்த்தா அதையும் பிரிக்கிறதுக்கு என்டிகே இருக்கு, டிவிகே இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த கேம்ல வந்து டிஎம்கேக்கு அவங்களுக்குன்னு ஆல்ரெடி ஒரு கோட்டை இருக்கு. அவங்க திமுக கோட்டை சாதாரண கோட்டை இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டை. ரெண்டாவது ஒரு பணம் படைத்த கோட்டை. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான இது மூலமா திமுகக்கான ஒரு சான்ஸ் வந்து திரும்பவும் உருவாகுது. இவங்க எல்லாம் தனித்தனியா நின்னதுனால அதையும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த இப்ப வந்து எப்படின்னா, திமுகக்கும் நம்பிக்கை இல்ல, நம்ம ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமான்னு ஒரு பதட்டம் இருக்கு. ஏடிஎம்கேக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது, அவங்களும் ஒரு பதட்டத்துல தான் இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து 2021 பெற்ற வாக்குகள் அப்படியே பெற்றாலே வெற்றி பெறுவாங்கல்ல.
அப்படியே பெற்றா கண்டிப்பா வெற்றி வரும். ஆனா அதுக்கு நடுவுல வந்து பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே கேம் நடந்துச்சு, கவனிச்சிங்களா? அது வந்து பிஜேபி கூட சேர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏடிஎம்கேவோட வாக்காளர்களுக்கு பிஜேபியோட சேர்றது வந்து பெரிய அளவு பிடிக்கல. இப்போவும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பலரும் வந்து ஒரு சமரசம் தான் பண்றாங்க. அது என்ன சமரசம்னா, வேற வழி இல்ல, வேற யாரும் கூட்டணிக்கு வரல, அதனாலதான் ஏடிஎம்கே இந்த முறை என்டிகே வந்து ஒரு அலையன்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதா ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ட்ரை பண்ணாமலாம் இல்ல. பட் என்டிகே வந்து இந்த முறை வந்து அவங்க பிடி கொடுக்கல. இல்ல நாங்க தனியா தான் நிக்க போறோம், எங்களுக்கு வந்து உங்களுடைய ஊழல் கரைகள்லாம் எங்க மேல படிஞ்சிடும், அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வேற வழி இல்லாம பிஜேபியோட அவங்க போய் நிக்கிறாங்க. சோ பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல ஒரு வெறுப்பு இருக்குங்கிறத அவங்க மறக்க கூடாது. அப்ப அந்த பிஜேபி மேல இருக்க வெறுப்பு இருக்கறனால கண்டிப்பா அந்த எதிர்ப்பு வாக்குகள் எந்த அளவுக்கு முழுமையா வந்து ஏடிஎம்கேக்கு வரும்ங்கிறது தெரியல. சோ ஏடிஎம்கேவும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த முறை யாரு ஜெயிச்சாலும் ரொம்ப ஒரு சிறிய அளவு ஒரு மார்ஜினல் கேப்ல தான் ஜெயிப்பாங்க. சொல்ல முடியாது விஜய் சைட்லயோ இல்ல என்டிகே சைட்லயோ சம் எம்எல்ஏ சப்போஸ் செக்யூர் பண்ணாங்க அப்படின்னா என்டிகே சைட்ல பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களுடைய தொகுதியில அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அது போக இன்னும் சில கன்னியாகுமரிங்கிற மாதிரியான தொகுதிகளில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் அவங்க ஃபுல் எஃபர்ட்ல போட்டு அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்ல, ஒரு 2ல இருந்து ஒரு 3 வரைக்கும் சீட்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு, அதனாலதான் சொல்றேங்க, எல்லா பக்கம் ஒரே கான்சன்ட்ரேஷன் பண்ணாம கொஞ்சம் இந்த கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அதுல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 2-3 சீட்ஸ் வந்து அவங்களால இந்த முறை செக்யூர் பண்ண முடியும். அது மாதிரி சப்போஸ் செக்யூர் பண்ணாங்க அப்படின்னா சொல்ல முடியாது, ஒரு எதிர்பாராத மாற்றம் ஏதாவது ஏற்படலாம். அதே போல டிவிகே சைட்லயும் விஜய் தரப்பு, என்னோட கணிப்பு வந்து பெரம்பூர் சைடு வந்து விஜய்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பாக்குறேன். திருச்சி கிழக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இல்ல அவர் சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. திருச்சி சைடு எனக்கு அது நோ ஐடியா, அது தெரியல. பட் ஏன்னா அதுக்கு இவரோட இதுக்கு அது என்ன கான்செப்ட் அவங்க எடுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. பட் பெரம்பூர் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸ் தான், அது வந்து விஜய்க்கான ஒரு தொகுதி மாதிரி தான் இருக்கும் அது. நீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஈஸியா வந்து பெரம்பூர்ல வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனதர் ஃபேக்டர், டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கேவும் சரி விசிகாவும் சரி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிளே பண்ற இடம் தான் அதெல்லாம். இப்போ அங்க இருந்து உடச்சு நீங்க வந்து எப்படி கொண்டு வருவீங்கிறதும் எனக்கு பெருசா தெரியல. இல்ல நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், அது திடீர்னு நடந்தது அதனால கேட்கறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து எம்பியா இருக்காரு, அவர் வந்து திடீர்னு நான் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட போறேன்னு சொல்றாரு. நீங்க அவர் வந்ததை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுக்கான அடிப்படை காரணமே வந்து நான் சொன்ன அந்த ஃபேக்டர் தான். ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. அப்ப அவருக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டை செக்யூர் பண்றது வந்து அவருக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. ஏன்னா சப்போஸ் எந்த மாதிரி சைடு யார் சைடு எப்படி மாறும்னு தெரியாது. அந்த டைம்ல ஒரு எம்எல்ஏவா தான் இருக்கணும்ங்கிறது அவருடைய கணிப்பு. அதுக்காக வந்து அவர் தாவத்தான் போறாருன்னு நான் சொல்லல. பட் அதுக்கான வந்து பொட்டன்ஷியலை தான் கையில வச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அதுக்கு அவருக்கு இருக்குங்கிறத அவர் நம்புறாரு போல. ஸோ அதனால அவரே கேண்டிடேட்டா வரணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அப்படிதான் பார்க்க முடியும், இல்லைன்னா சம்பந்தமே இல்லை ஏன் அவர் வரணும். ஸோ மோஸ்ட்லி அதுக்காக தான் நினைக்கிறோம். அப்ப இந்த முறை நம்ம எதிர்பார்க்கறது தான் அவங்களும் பாக்குறாங்க. கண்டிப்பா வந்து இந்த முறை ஃபைட் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். சொல்ல முடியாது, ஒரு சில எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் கூட பெரிய அளவு ஒரு லீடை வந்து சில கட்சிகளுக்கு ஏற்படுத்தலாம். அதனாலதான் சொல்றேன், அதனாச்சும் நாம் தமிழர் பயன்படுத்திக்கணும். இப்ப அந்த நேரத்துல வந்து நாங்கள் யாரோடும் சேர மாட்டோம்னு நாங்க தனியாவே 3 எம்எல்ஏ வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அரசியல் அதிகாரத்துக்குள்ளேயே போக முடியாம போயிடும். ஸோ 3 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த முறை அதை பயன்படுத்தி மேக்சிமம் லிவரேஜ் என்னவோ அதனாச்சும் நோக்கி அவங்க நகரணும். இன்னொன்னுங்க, ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றது வந்து அது சும்மா வந்து ஏமாத்துற வேலை மாதிரிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பாக கூட்டணியில் இருந்தாலும் கூட நமக்கு தேவையான அதிகாரத்தை நம்ம அங்க பண்ண முடியும், பண்ண முடியும். நான் ஒரு சிம்பிளான சொல்றேன் பாருங்க. இப்ப அதியமான் வளைவுன்னு ஒரு இடத்துல ஒரு ஹேர்பின் பெண்ட் பேர் இருந்துச்சு, டக்குன்னு அந்த பேரை மாத்திட்டு பெரியார் வளைவுன்னு வரும். ஆனா இப்ப இதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு தமிழ் தேசிய எம்எல்ஏ கூட இங்க இல்ல. பட் ஒரு தமிழ் தேசிய எம்எல்ஏ இருந்தா கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளே நடக்காதுங்கிறேன் நான். கொஞ்சம் பயம் வரும். அதே போல வந்து கேரளால வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அவங்களுடைய இடத்த வந்து வெல்கம் கேரளான்னு சொல்லிட்டு எல்லையை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு வராங்க. ஒரு சில கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி அவங்க எல்லைகளை கொண்டு வராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவா மாத்தி, இப்ப இந்த இஷ்யூ நடந்ததே
பெரும்பான்மையான தமிழ்நாட்டுக்கு தெரியாது. பெரும்பான்மையான தமிழர்களுக்கு இப்படி ஒரு இடத்துல இவங்க கேரளா பார்டர்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்து எல்லைகளை வந்து அபகரிக்கிறாங்கிற அந்த ஒரு விஷயமே யாருக்கும் தெரியாது. அது வேணா அந்த எல்லையில இருக்க மக்களுக்கு தெரியும், இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டே இருக்காங்க, கேரளா எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு தமிழ் தேசிய எம்எல்ஏஸ் உள்ள இருக்கிறது ஃபார் மோர் பெட்டர் அப்படிங்கறது நான் என்னோட பார்வை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்ப வேல்முருகன் இருக்காரு, தமிழர் வாழ்வுரிமை கட்சி. ஒரு சின்ன ஒரு ஜோக்கு, டிவிகே இதுவும் டிவிகேல இருந்தே இன்னொருத்தர் டிவிகே போயிருக்காரு, ஜெகதீஷ பண்டிட். எல்லாரும் கட்சி மாறி இருப்பாங்க, அவர் மட்டும் ஒரே கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு மாறின மாதிரி டிவிகேல இருந்து டிவிகே போயிருக்காருங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்படிதான் தோணும். அது பழைய டிவிகே, புது டிவிகே. நினைச்சா இங்கிலீஷ்ல சொன்னாருன்னா அவர் என்ன சொல்ல முடியும்? டிவிக்கல இருந்தங்க, இப்போ டிவிக்கல இருக்கு, அப்புறம் என்னங்க கட்சி மாறி வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னா அப்படின்னு சிரிப்பு. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்ப அவர் வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா, திமுகவுடைய கூட்டணியில இருந்து நான் வெளியில வந்துருவேன், தேர்தலுடைய எண்ட்ல நான் வெளியில வருவேன் என்கிட்ட பர்சனலா கூட அவர் வந்து சொன்னாரு, ஒரு உத்தரவாதம் மாதிரி சொன்னாருன்னு வைங்களேன். அப்போ என்ன சொன்னா, கட்டாயம் நீங்க வந்துருங்க, வர்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு. அவர் வந்துட்டாரு. இப்ப ஆனா இவரு தனியா கண்டெஸ்ட் பண்ண போறாரு. தனியா அவர் தனியா அவருக்கு கூட்டணி அது எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டு தடா ரஹீம்லாம் ஆதரவு கொடுத்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில அவர் ஒரு சின்ன ஒரு கூட்டணியா ஒரு இதை உருவாக்கி அவர் தனியா ஒரு சில தொகுதிகள் நிக்க போறாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் வச்சிருப்பாரு, ஆனாலும் பல இடங்கள்ல அவரால் வந்து சட்டமன்றத்துல தமிழ் சார்ந்த தமிழ் உணர்வு சார்ந்த சில சிக்கல்களை வந்து பேச முடிஞ்சது. அந்த அவர் பேசிட்டு இருந்த அந்த வெறுப்புணர்வு தான் திமுகல பல முறை வந்து அவரை அவமதிக்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இவரு ஒரே ஒரு ஆளா உள்ள இருந்தாரு. அப்ப அந்த குறைஞ்சபட்ச அதிகாரம்ங்கிறது வந்து தமிழ் தேசியத்துக்கு தேவை. இப்ப வேல்முருகன் அவர் வந்து அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் தான். திமுகல இருந்தாரு, ரொம்ப திமுக சென்ஸ் கூட்டணியா இருந்தாரு, வேற வழி இல்லாம. இப்ப அதுல இருந்து வெளியில வந்திருக்காரு, அதுக்கு நமக்கு வாழ்த்துக்கள். வேற எங்கேயும் பதிவு பண்ண உங்க இதுலதான் சொல்றேன். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்ப அவர் தனிச்சு நிக்கிறாரு, வேற எதுவும் கூட்டணி போகல, தனிச்சு நிக்கிறாரு. அவர் தொடர்ந்து அவர் ஜெயிச்சு வந்தாருன்னு வைங்களேன், அவரால் முடிஞ்சதை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அவரால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அரசியல் மயப்படுத்தி அதிகாரத்துக்குள்ள தமிழ் தேசியவாதிகள் வந்து விரைஞ்சு போறதுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தேவையாக இருக்கு. பார்ப்போம், அதுக்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் சட்டமன்றம் வந்து கொஞ்சம் தொங்கு சட்டமன்றம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த தேர்தலில் ஆமா, மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ வந்து இவங்களுக்கு வாக்கு அளிங்க, இல்லை இவங்களுக்கு வாக்கு அளிங்கன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு யாருக்கு வாக்கு அளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க 2026 சட்டமன்ற தேர்தல்? என்னுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நல்லவங்க கெட்டவங்கிறது எல்லா கட்சியிலையும் ஒரு மாதிரி கொலாபரேஷன்ல தான் இருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசிய கருத்தியல் யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத பாருங்க. ரெண்டாவது, தமிழ் தேசிய கருத்தியல் மட்டும் பேசினா பத்தாது, அவங்க பச்சை தமிழராகவும் இருக்கணுங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா இந்த மண்ணுடைய அதிகாரம் இந்த மண்ணின் மக்களுக்கு இருக்கணும். அப்ப ரெண்டாவது கிரைட்டேரியா, அவங்க தமிழ் தேசிய கட்சியிலேயே இருந்தாலும் அவங்க தமிழரா இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஏன்னா இப்ப இருக்க தமிழ் தேசிய கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, தமிழர் அல்லாதவர்களுக்கும் கூட வாய்ப்பு கொடுத்துட்டு தங்களை வந்து பெரிய புனிதவாதிகள் மாதிரி காட்டிக்கிறதுக்கு. அது வந்து அப்போ வந்து பிற மொழியாளருக்கு வந்து இங்க சீட்டே தரக்கூடாது, அப்படி கிடையாது. இப்ப நம்ம எதை பேசிட்டு வரோம்னு இருக்கு. இப்ப கம்யூனிசம் பேசிட்டு முதலாளிகளுக்கு நான் சீட்டு கொடுத்தா முதலாளிகளுக்கு அப்படிலாம் பேச முடியாது. ஏன்னா கம்யூனிசம் என்ன சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இல்ல பொருளாதார நிலையில விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத சொல்ற நபர்கள், அதே போல விளிம்பு நிலை மக்கள் இருந்து தான் நீங்க கொண்டு வரணும். ஒரு பெரிய பிசினஸ் மேனை கொண்டு வந்து அவரை வந்து வாய்ப்பு கொடுத்தா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, அதே போல தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மகிட்டயே அதிகாரம் கிடையாது. அதிகாரமற்ற நம்ம அடுத்த அதிகார வரம்புல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து அதிகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப அதனால தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்துல வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்க வந்து நீங்க உங்களோட தேர்வு எடுக்கக்கூடிய ஆட்கள்ல யாராவது ஒரு பிற மொழியாளரோ இதையோ எடுத்து உங்களுடைய நடுநிலைத்தன்மையை நீங்க நிலைநாட்டிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் சரி அதே தவிர நானும் செய்வேன் அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, இப்ப டிவிகே தொடங்கி மற்ற எல்லா திராவிடம் சார்ந்த கட்சிகள் அமைப்புகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நிறைய சீட்டுகளை வந்து பிற மொழியாளர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப டிவிகேல எல்லாம் ஒரு ஆள் வந்து தெலுங்குலயே அந்த தெலுங்கு ஜனநாயக பாட்டு எடுத்து போட்டுக்கிட்டு வாக்கு கேட்டு சுத்துறாப்புல. இன்ஸ்டாகிராம் பார்க்க என்னடா தமிழ்நாட்டு தேர்தலா ஆந்திரா தேர்தலாங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல வந்துட்டு செட்டியார் சமூகம் போல, அதாவது தெலுங்கு செட்டியார் சமூகம் போல அவர் என்ன சொல்றாரு, நான் சாதி வெறியன்னு வெளிப்படையா பேசியிருக்காரு, அவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு.
அதே மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்களும் வந்து பிற மொழியாளர்களுக்கு வாய்ப்பு நாங்க கொடுத்துருக்கோம், அதை கொடுக்கணும் சும்மா காட்டிக்கிறதுக்காக வேட்பாளரை போட்டா இப்ப அவங்க அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? அடுத்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது திராவிட மாதிரியே தான் போய் நிற்கும். அதனால முதல்ல தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டவர்களான்னு பாருங்க. ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டியது அவர் தமிழரான்னு பாருங்க. இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து வந்து அவங்க நல்லவங்களான்னு பாருங்க. அவங்க மேல ஊழல் இருக்குதா, ஊழல் கரைபடியாம இருக்கிறாங்களா, அவங்க சொன்னபடியா நடந்துகிட்டு இருக்காங்களா, அந்த அடிப்படையில இந்த தேர்தலில் மக்கள் வந்து வாக்கு செலுத்தணுங்கிறத என்னோட பார்வை. மித்தபடி இப்போ எனக்குலாம் வந்து எஸ்ஐஆர்லாம் நான் பதிவே பண்ணலை. ஸோ எனக்கு வந்து என்னோட லிஸ்ட்லேயே வரல. ஏன்னா வேற மாதிரி எதிர்ப்பு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல வந்து அடிமைப்பட்டு தான் போயிட்டாங்க. அதை எதிர்த்து ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்குற இடத்துல யாரும் இல்லை. ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. டிஎம்கே வந்து எல்லாரும் பதிவு பண்ணுங்கன்றுச்சு, என்டிகே இப்போ எல்லாரும் பதிவு பண்ணுங்கன்றுச்சு, விஜயோட கட்சியும் எல்லாம் பதிவு பண்ணுங்கன்றுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்னன்னா ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு நம்மளால குரல் கொடுக்கலாம் முடியாது, அதனால நம்ம வந்து அதுக்கு அடி வாங்கிக்குவோம். அதுல பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இருக்கு, எல்லாரும் சொன்னாங்க அதுல பாதிப்பு இருக்கு, தமிழர்களோட வாக்கு போயிரும், வடவர்கள் வந்து நிறைய பேர் வாக்காளர்களா மாறுவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து வடவர்கள் புதிய வாக்காளர்களாக உள்ள வந்திருப்பாங்கிறது தான் சொல்றது. லிஸ்ட் எல்லா தொகுதியிலையும் லிஸ்ட் இருக்குது, போய் பாருங்க, உட்காந்து கவுண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஆக்சுவலா நியூஸ் சேனல்ஸ் பண்ணணும். இப்ப வட இந்தியர்கள் எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க. இப்ப இந்த வட இந்தியர் வாக்கெல்லாம் எந்த கட்சிக்கு போகும்? பிஜேபிக்கு இந்த முறை ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டுங்க இது. அவங்க அதனாலதான் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. அப்ப அப்போஸ் பண்ணி எதிர்த்து இருக்கணும்ல. திமுக எதிர்க்கல. ஏன் எதிர்க்கல? ஏன்னா ஊழல் பிரச்சனை. இவங்க அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயும் செக் இருக்கு. அப்ப இங்க இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து இந்த முறை ஒளிஞ்சிருச்சுன்னா அடுத்த முறை வந்து குறைஞ்சபட்சம் நல்ல ஆட்சியை நோக்கிய ஒரு தேடல் வந்து மக்கள் மத்தியில் போகும். காரணம் என்னன்னு பாருங்க. இப்ப திமுக வந்து ஒரு கண்ட்ரோல்டு அப்போசிஷன் மாதிரி. திமுக வந்து பிஜேபி எதிர்ப்பாங்க, ஆனா ஒரு வீக்கான ஒரு எதிர்ப்பு. எதிர்க்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கிட்ட பேக்கேஜ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பண்டில் இருக்கு. அப்ப அவங்களால வந்து ஒரு லெவலுக்கு மேல செய்ய முடியாது. ஆனா எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அந்த எதிர்ப்பு இப்ப கம்மியாயிடுச்சு. இப்ப ரீசன்ட் டேஸ்ல எதை போய் காலையில விழுந்துட்டாங்களே, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்கலையா? நிர்மலா சீதாராமன் காலில் ஒருத்தர் விழுந்தாருங்க, திமுகவுடைய அமைச்சருடைய பையன் தானே. அடுத்தவங்க எல்லாம் பில்டப்பா பேசுறது, நாங்களாம் யாரு தெரியுமா அப்படின்ட்டு. கடைசியில ஊழல் வளர்க்கலாமான்னு என்ன, வேற வழி இல்ல. ஏழு குண்டலோட கோவிந்தான்னு போயிட்டு அங்க ஒரு 33 லட்சம். அது என்ன எல்லாரும் 33 லட்சமே வைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓ 3 நமக்கு போற நாமம் தான். 33 லட்சத்தை கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு பூஜை போட்டு வர்றது. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் காலில் ஒரு பூஜையை போடுறது. கேட்டா அவங்க வயசுல ரொம்ப பெரியவங்க, அதனால காலை விழுந்தோம் அப்படின்னு. வயசுல பெரியவங்க எத்தனை பேர் காலை நீங்க விழுந்திருக்கீங்க இது வரைக்கும்? வயசுல பெரியவங்க முக்கியம் இல்ல, பிஜேபியில அவங்க பெரியவங்க, அதனால போய் காலில் விழுந்திருக்கீங்க. காலில் விழுந்து மன்னிப்பு தானது, எங்களை எப்படியா காப்பாத்தி விட்டுருங்கிற அந்த கோரிக்கை தானது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷன் தான். ஸோ டிஎம்கேவே இப்ப சப்போஸ் ஜெயிச்சு வருதுன்னு வைங்களேன், அவங்களால எப்படி பாஜக எதிர்த்தோ இல்ல பாஜகவோட திட்டங்களை எதிர்த்தோ செயல்பட முடியும்? அடுத்து டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க பாஜக. பிஜேபி வந்து டீலிமிட்டேஷன் பாலிசி வந்து அவங்க அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது நமக்கு பெரிய பின்னடைவு. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா பாப்புலேஷன் வயசுல போனா இவ்வளவு வருஷமா நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி தமிழர்களுடைய பாப்புலேஷனை குறைச்சு எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு தமிழர்களுடைய அந்த பாப்புலேஷன் growth ஃபெர்டிலிட்டி ரேட்டே வந்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. நம்ம இனமே அழிஞ்சிரும் போல இன்னும் 100-150 வருஷத்துல. அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுப்புட்டு இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வச்சுக்கோங்க, இப்ப வந்து எத்தனை பேருன்னு வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க. அடுத்து மாநிலங்களை வந்து லிங்குவிஸ்டிக் மாநிலங்களை நாங்க உடைச்சு மாத்தி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க பாலிசியில இருந்துச்சு. இப்ப அதுக்கான அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, RSS உடைய கட்டமைப்பையே வந்து இப்ப தமிழ்நாடு RSS கிடையாது, மாநில இப்ப காங்கிரஸ் வந்து மாநில காங்கிரஸ் வச்சிருந்துச்சுல, அதே போல RSSம் மாநில கட்டமைப்பு இருந்துச்சுல. இப்ப மாநில கட்டமைப்பு RSS மாத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, RSS வந்து இப்ப வந்து பகுதி சார்ந்த கட்டமைப்பு, அதாவது கொங்கு மண்டல RSS, தொண்டை மண்டல RSS அப்படின்னு சொல்லி மண்டலங்களாக பிரிச்சு RSS வந்து இப்ப நிர்வாகத்தை மாத்தி இருக்கு. இது எதை உணர்த்துது நமக்கு? மொழி வழி மாநிலங்களுக்கே ஆப்படிக்க போறாங்கன்னு அர்த்தம். அடுத்து அவங்களுக்கு அடுத்த முறை பவர் வரும் பொழுது. அப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க பிஜேபியை வந்து வீழ்த்துற அளவுக்கு காங்கிரஸ் இருக்கானா? கிடையாது, இல்ல, சுத்தமா கிடையாது. துரேந்தர் ஓடுறத வச்சே நமக்கு புரிஞ்சு போச்சு, காங்கிரஸ் இனிமே ஜென்மத்துக்கு இங்க இந்தியாவை ஆட்சி செய்ய முடியுமான்னு டவுட்டே வந்துருச்சு. ஆனா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன், உண்மையான அப்போசிஷன் இருக்கணும்ல. அந்த மாதிரியான அப்போசிஷனுக்கு இப்ப வழியே இல்லாம ஆக்கிட்டாங்கல்ல.
அதனாலதான் இந்த முறை நான் தலவாடா அடிச்சுக்கிட்டது பிஜேபியோட கூட்டணி வச்சு தொலை வேண்டான்னு. ஏடிஎம்கேவை நான் பலமுறை நாங்க இணையதளத்திலே வந்து ஏடிஎம்கே வந்து கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரெண்டை நாங்க உருவாக்கணும். அதுக்கு வந்து ஏடிஎம்கே காரங்களாம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டு எங்களோட யாருமே வரல, இப்ப நாங்க யாரை போறதுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க பண்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கேக்குமே இது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க, ஏடிஎம்கேக்கு இது பேக் ஃபயர் ஆகும். இவங்க இன்னைக்கு வந்து சும்மா ரொம்ப சாமர்த்தியமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிஜேபிகளுக்கு தொகுதியை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம், அதுவும் தொகுதி வந்து திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் இருக்க தொகுதிகளை கொடுத்துருக்கோம், சரி நீங்க அவங்க கூட மோதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், இப்படிலாம் அவங்க சொல்லி ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. பட் சரி, இதுல வந்து எம்எல்ஏஸ் வந்து கம்மியா தான் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட சீட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏஸ் வந்து கம்மியா தான் ஜெயிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே, உங்க ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு புரியுது. பட் கூட்டணியாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து உங்களால என்ன செய்ய முடியும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்? நம்பகத்தன்மை இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசியல் சூழல்ல தான் இப்ப பிஜேபி எதிர்க்கிற கட்சி எது? எதுவுமே இல்லை. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ திமுக எதிர்க்கிற கட்சி யார் வருவா? அது எல்லாரும் மூணா பிரிஞ்சு கிடக்குறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த தேர்தல் வந்து இருக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்லையே யாராலையும் கணிக்க முடியாத ஒரு மாதிரியான ஒரு தேர்தல். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டிஎம்கேவோட ஆன்டி இன்குமென்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்கு. ஆனா அது பிஜேபி மேல இருக்கக்கூடிய வெறுப்புலாம் ரொம்ப கம்மியாக மாறுனா, பிஜேபி வந்து வாய மூடிட்டு சும்மா இருந்தா நடக்கும். ஆனா இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் கரெக்டா டீலிமிட்டேஷன் பத்தி திரும்ப பேசுறாங்க. இந்த மாதிரி இந்த மாநில இது மொழி வழி மாநிலங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டவுட் ஆகுது. ஸோ இதுதான் இருக்க நிலைமை. உறுதிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. சும்மா ஒவ்வொருத்தவங்க வேணா ஃபேவர் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நெக் டு நெக் இருக்கும். டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஃபைட் வந்து நெக் டு நெக் இருக்கும். நாம் தமிழர், டிவிகே மாதிரியான அமைப்புகள் வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. சப்போஸ் அவங்களை அறியாமல் அவங்க கிட்ட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்லாம் கிடைச்சா, ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய லெட்ஜை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அந்த நாம் தமிழரா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த முறை வந்து ஒரு பெரிய ரோல் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா 2-3 எம்எல்ஏஸாக ஜெயிக்கணுங்கிறதுல இந்த கட்சிகள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன், எல்லா கேள்விக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து இன்னொரு நேர்காணல் நம்ம பேசோம், அப்போ வந்து கிளியரா தெரியும் நம்மளுக்கு யார் வெற்றி பெற போறாங்க. ரொம்ப நன்றி.